கடைசியில என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வர வச்சுட்ட பாத்தியா நீ? அதான் இப்போ கூட சொல்கிற ராதா, உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நீ இந்த கோயில் மட்டும்ட்டு இல்லை, ஷிஃப்ட் போட்டு ஆஞ்சநேயர் கோயில், பொன்னியம்மன் கோயில், சிவன் கோயில்னு சொல்லிட்டு நீ பிச்சை எடுத்த உனக்கு கிடைக்காத பணமா ராதா? என்ன சொன்ன? என்ன பிச்சை எடுக்க சொல்றியா நீ? என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? ராதா, உன்னைய பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியல. ஆனால் ஒரே ஒரு சொம்பு தண்ணி நீ மௌனம் விட்டு போ, உட்கார. எப்படி மட்டும் பாரு, 100 ரூபா நோட்டாக போட்டு போவாங்க உனக்கு. ஏன்னா அந்த அந்த ஒளி உன் கண்ணில் தெரியுது ராதா. அது உங்கள் குடும்பத்துக்கே உண்டான ஒரு கலை. அது தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எப்போ வந்த? சாமி கும்பிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லு. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சாப்பாடு தான். என்ன ஏன் வர சொன்ன? மனம் சரியில்லை, தான் கோவிலுக்கு வந்தேன். அந்த சிவன் கிட்ட முறையிடலான்ட்டு. என்னாச்சு மனசுக்கு? என்னை ஏன் இவ்வளோ கேவலமாக படைச்ச ஆண்டவான்ட்டு. ஏன் ஏன் என்ன கேவலம் இதில்? கேவலம் தான். இந்த காலைல அவ்வளோ பேச்சு பேசினேன், காரி துப்புனேன். நீங்களாம் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு கேட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம் இங்கே பேசிட்டு இருக்க நீ வந்து? என்ன பண்ணுறது, அதாவது ஒரு 2 அடியை கூட மறந்துடுவாங்க. ஆனால் வார்த்தை இருக்கு பாரு, அது வந்து கொல்லும். ஒரு முறை இல்லை, உயிரோட இருக்கிற வரைக்கும் கொல்லும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீ பண்ணுற வேலைக்கு இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் இதுக்கு மேலேயுமா ஏன் பேசணும்? ஏன் ஒரு ஆம்பளைய எப்படி கேட்கணும் கூட தெரியாமல் அவ்வளோ கேள்வி கேட்குற? நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குற கேள்வியை காலை நிற்க வச்சு, நீலாம் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு கேட்குற? இது என்ன அநியாயமா இல்லை? அதாவது இப்போ தானே நான் சம்பாதிக்கல, ஒரு 6 மாதமா. இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சுன்னு தானே இருந்தேன். அப்போல்லாம் வந்து நல்ல மரியாதை கொடுத்தீங்க. இப்போ பணம் இல்லை என் கையில், வருமானம் இல்லைன்னு சொன்னா தானே இவ்வளோ இறக்கி பேசுறீங்க. பணத்துக்காகலாம் மரியாதை கொடுக்குறேன்னு என்ன? சரி வேற என்ன? வேற என்ன கிடையாது. சரி வேற எதுக்கு நீ பண்றதே? சரி காலையில நீ என்ன திட்டின இல்லை, எதுக்கு திட்டினா சொல்லு. சொல்லு எதுக்கு திட்டினா? தெரிஞ்சிட்டு இருக்க. சரி இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா? வேலைக்கு போய் தான் ஏன் திட்ட போறேன்? புருஷன் கஷ்டப்படுறான்னு சொல்லி திட்ட போறது கிடையாது. சரி இப்போ அப்போ உனக்கு இந்த வேலைக்கு போனால் பணம் வரும் இல்லையா? அப்போ பணத்துக்காக திட்டினேன். நமக்கு தேவைகள் நிறைய இருக்குல்லப்பா. அப்போ நீ பணத்துக்காக தானே திட்டின. இப்போ நீ சொன்ன எனக்கு பணம் ஒரு முக்கியமே இல்லைன்ட்டு. பணம் முக்கியம் கிடையாது, ஆனா பணம் ஒரு தேவைதானே. பணம் தேவைதான்ப்பா, அதுக்கு மேல மனுஷங்களும் தேவையில்ல. பணம் மட்டுமே வாழ்க்கையா சொல்லு. ரவி, நான் ரொம்ப விட்டு கொடுத்து போயிட்டேன் ரவி. ஆனா நீ கொஞ்சம் கூட மாறுற மாதிரி. சும்மா சொல்லாதே, எல்லாம் பணத்துக்கு தான் இங்க மரியாதை, இங்க மனுஷனுக்குலாம் மரியாதை கிடையாது. என்ன பேச்சு இதெல்லாம்? காலையில பேசின பேச்செல்லாம் இன்னும் வந்து மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பசுமரத்துல ஆணி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த வந்து வடு போவே போகாது. அப்படி எனக்கு ரணமா இருக்கேன் இருதயம் எல்லாம். தப்பு என்னதான் இருந்தாலும்ப்பா, நீ திட்டினது தப்புன்னு நான் சொல்லலை, நீ திட்டினது கரெக்டு தான். ஆனா என் சூழ்நிலையை பார்த்து திட்டணும். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து பிச்சைக்கார மாதிரி நிற்கிறேன். என் விரங்கையில் நிற்கிறேன் நான். என் கையில் ஆயுதமே இல்லை திருப்பி தாக்குறதுக்கு. அப்படி நிராயுத பாதினியை வந்து அடிக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாதவனை போய் கேள்வி கேட்குறீங்க, ஒன்றும் இல்லாத அசிங்கப்படுத்துறீங்க. பச்சை அதுவும் ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு இறக்கவே இல்லையா? இத்தனை நாள் வாழ்ந்துருக்கீங்கல்ல. நான் இல்லாம வாழ்ந்துடணுமா நீ? அப்போ சொல்லு, அப்படி வாழ்வியா? பணம் மட்டும் வச்சுன்னு வாழ்வியா? பொட்டி பொட்டியா பணம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? பணம் இப்ப தேவை ரவி, ரொம்ப பணம் வேணும். பணம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. பணம் இல்லாம எதனா ஒண்ணு பண்ணி பாரு. யாரும் 1 ரூபாய் நானும் பார்க்குறேன். உங்கள் வீட்டு ஆளுங்களும் சரி, நீயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, என் சொந்தக்காரங்களும் சரி, யாருமே மதிக்க மாட்டேறீங்க. எல்லாருமே அசிங்கப்படுத்துறீங்க. இன்றைக்கி என்கிட்ட பணம் இல்லைன்றதால தானே எல்லாரும் ஒதுக்குறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, என் சொந்தக்காரங்க, நீ மற்றவங்களை கூட தூக்கி போடு. ஆனால் நீ என்ன புரிஞ்சுக்கல ராதா. என்னைக்குமே நான் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒரு நாள் நானும் ஜெயிப்பேன். அப்போ நீங்கள் கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க இந்த முகத்தை? சொல்லு. நாளைக்கு இல்லை, நாளைக்கு நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, நாளைக்கு நான் நல்லா இருக்கேன். இப்போ நீங்க பேசுன பேச்செல்லாம் என்ன ஆகும்? நான் அப்படி பேசுனதுனால நீ பேசுற எப்படி நல்லா இருப்பேன்? சரி நாளைக்கே நான் போயிட்டு எங்கயாவது தூக்குல தொங்கிடுறேன், என்ன பண்ணுவேன்? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இல்ல நான் கேக்குறேன், இது கோயில் தான் சிவா.
இல்லை அது கோயில் தான் நான் கேட்குறேன். கோயிலில் உட்காந்து பேசக்கூடாதுன்னு தெரியுது எனக்கு. ஆனால் நீ பேசின பேச்சு எனக்கு இன்னும் நான் அழுதேன் உள்ள சிவன்கிட்ட. கடவுளை என்னை ஏன் இப்படி படைச்ச, நான் என்ன பண்ணேன், என் நிலைமை ஏன் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டேன். அதாவது ஒருத்தங்க கூட ஜாலியாக பேசுறது தப்பா, காமெடியாக பேசுறது தப்பா, அங்கங்கே வீட்டில் வந்து எல்லாம் சண்டை போட்டு சாவறாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நக்கல் அடிக்கிறது, காமெடி பண்ணுறது இருக்கட்டும், அதுக்காக இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. அன்னைக்கு உங்கள் அம்மா அப்பாட்ட வீட்டை விட்டு வெளில தள்ளி விடுறாங்க. உங்கள் அப்பா பார்த்தா மதிக்கூட மாட்டுறாரு. உன் தம்பி போயா அப்படின்ட்டு போகிறான். இதுவே நீ கை நிறைய சம்பாரிச்சனா யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, உன் தலை மேலே தூக்கி வச்சுன்னு ஆடுவாங்க. கை நிறைய யாருமே இப்போ சம்பாதிக்கிறது இல்லை. அதான் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க பிச்சைக்காரங்க மட்டும்தான். அவங்க தான் சில்லறையா கை நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகிடுது ராதா. அப்போ கூட திருந்தல நீ? இல்லை ராதா, நான் என்னுடைய மனசில் இருக்கிற வருத்தத்தை தான் சொல்கிறேன் ராதா உங்ககிட்ட. நீ எல்லாம் திருந்த போகிற ஜென்மமே கிடையாது. உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவ, நான் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும். நீ இங்கே இப்படி உட்காந்துருக்கிறத விட அப்படி கோயில் வாசலில் போய் உட்காந்தாலாவது உனக்கு ஏதாவது கிடைக்கிறாதா? நீயாவது சம்பாதிப்ப. அதுவும் ஒரு தொழில் தான், சுய தொழில். அது போகிற போக்கு பார்த்தா என்னி பிச்சை எடுக்க வச்சிருவோம் பொழுது ரவி. ராதா, அதை பிச்சை நீ ஏன் சொல்கிற? பொதுமக்கள்லாம் பார்த்து கொடுக்குற சன்மானமாக எடுத்துக்கிறாதா? இது என்ன, இதில் என்ன இருக்கு பிச்சை சொல்லு? நான் கொஞ்சம் கூட இங்கே யாரையும் பிச்சை போட முடியாது ராதா. ஒரு தாய் தன் மகனுக்கு கொடுக்கறது உயிருக்கு பத்தியா, அது உயிர் பிச்சை. எப்படிடா அப்படியெல்லாம் நீ பேசுற? என்ன பண்றது முடியுது இந்த மாதிரி? கடைசியில என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வர வச்சுட்ட பத்தியா நீ? அதான் இப்ப கூட சொல்ற ராதா, உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நீ இந்த கோயில் மட்டும்ட்டு இல்லை, ஷிஃப்ட் போட்டு ஆஞ்சநேயர் கோயில், பொன்னியம்மன் கோயில், சிவன் கோயில்னு சொல்லிட்டு நீ பிச்சை எடுத்த உனக்கு கிடைக்காத பணமா ராதா? என்ன சொன்ன? என்ன பிச்சை எடுக்க சொல்றியா நீ? என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா ராதா? உன்னைய பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியல. ஆனா ஒரே ஒரு சொம்பு தண்ணி நீ மௌனம் விட்டு போய் உட்கார, எப்படி மட்டும் பாரு, 100 ரூபாய் நோட்டா போட்டு போவாங்க உனக்கு. ஏன்னா அந்த அந்த ஒளி உன் கண்ணில் தெரியுது ராதா. அது உங்க குடும்பத்துக்கே உண்டான ஒரு கலை. அது ரவி அதிகமா வேணாம், ஒரே ஒரு சொம்பு தண்ணி தான். அதை வச்சு உன் புருவத்தை அழிச்சிட்டு போய் உட்கார. நானும் பாரு பொம்பளை பிள்ளை அடக்குடக்கமா இருக்கான்னு பாக்குறேன். நானு என்ன டென்ஷன் படுத்தி பார்க்காத. ஏதோ மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தேன். இந்த டைம்ல என்ன ஓட்டுற? நீனா ஓட்டுறதுக்கு ஹைவேஸ்ல உள்ள லாரியா ராதா? சொல்லு. உன்ன இருக்கிற வரைக்கும் இப்படி குத்திரோம் பாத்துக்கோ. ஏன் ராதா இப்ப பாரு என் மேல ஒரு கொலைவெறி தாக்குதலையே நடத்திக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா ராதா? கொலை பண்ணாம விட்டேன்னு நினைச்சுக்கோ. இது கோயில் ராதா, இங்க வச்சு யாருடைய ரத்தமும் சிந்தக்கூடாது. அதுவும் என்ன மாதிரி நல்லவங்க ரத்தம் இந்த கோயில சிந்தக்கூடாது ராதா. நீ இதே வார்த்தை வீட்டுல சொல்லியிருந்தா உன் நிலைமையே வேற. தெரியும் ராதா, என் நிலைமை வேறன்றனால தான் நீ கோயில் அடிக்க மாட்டேன்னு இங்க கூட்டு வந்துட்டேன் ராதா உன்னை. அப்போ உன் பிளான் தானே அதெல்லாம்? ஏண்டா வீட்லயே சண்டை போடுற, கோவில் வர வச்சு கோவில்ல சண்டை போடலையா ராதா? இப்போ உன்கிட்ட பொறுமையா தானே ராதா பேசிட்டு இருக்க. யாரடா கேவலப்படுத்துற நீ? இல்ல யார ராதா கேவலப்படுத்துன? ஏடா என் முகத்துக்கு என்ன குறைச்சல்? நான் அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அறிவு இல்லையா, வசதி இல்லையா? யார் என்னோட நல்லா இருக்கா சொல்லு? என்ன கலாய்ச்சின்னு உட்காந்துட்டு இருக்க? உனக்கு நான் கிடைச்சதே அதிகம். வேணா ராதா, வா போதும். நீ என் கூட இருந்து பட்ட கஷ்டம்லாம் போதும், பார்த்துக்கலாம். நான் அதாவது சிவன் கிட்ட முறையிட்டு இருக்கேன். நீ என்னடா முறையிடுற? அந்த சாமிக்கே தெரியும். இப்ப நான் முறையிடவா? நான் முறையிடுறேன்டா. இருடா. என்ன என்ன ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இருக்கவே முடியாது. என்னால என் மனசு புரிஞ்சுக்கறாதா? என்ன உன் மனசு புரிஞ்சுக்கணும்? ஆசைதான் ராதா. உட்கார 2 நிமிஷம் உட்கார. உட்கார. இவ்வளவு நேரம் உட்கார்ந்த. உட்கார. சரி என்ன ராதா நீ உட்கார்ந்தற இவ்வளவு சூடா இருக்கு. என்ன ராதா பண்ண? ஐயோ கடவுளே சிவனே, இவனை நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்ககிட்ட நான் முறையிடுறேன், உங்ககிட்ட வந்துடுறேன். இவனுக்கு நல்ல புத்தி கொடு கடவுளே. இவன் தான் எனக்கு முறையிடுறது, நான் முறையிடுறேன். உனக்கு கண்ணு இல்லையா சாமி? அவனுக்கு நல்ல புத்தி கொடு. அவன் திருந்த மாட்டானா? நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன் அவளை? நான் என்ன கேட்டுட்டேன்? என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சேன். இது தப்பா? நல்லவங்களுக்கு காலமே இல்லை.